நான் சொல்கிறேன். இப்போ நம்ம சோலையூர் வந்திருக்கோம். ஆனைக்கட்டியிலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா அங்கேருந்து ஃபஸ்ட் லெஃப்ட் வரும் செக் போஸ்ட் வந்து. அந்த லெஃப்ட்டில் ஏறினீங்கன்னா சோலையூர் வந்துடும். சோலையூர்லேருந்து வந்தீங்கன்னா நேராக ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டில் பாருங்கள், நைட்டு வந்து யானைகள்லாம் இறங்குற இடம் இது. அதனால் யானைகள்லாம் வந்து மேலே வந்து யானைகளை இந்த தோட்டத்துலாம் தோட்டத்துக்காக வந்து ஃபுல்லாக அந்த வீடு கட்டி வச்சுருக்குறாங்க மரத்து மேலே. சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா நம்மளும் அப்படியே மேலே ஏறலான் இருக்கோம். வாங்க ஏறி பார்ப்போம். வாங்க. நம்ம அதுக்காக மேலே ஏறிட்டு இருக்கிறோம். வாங்க சூப்பராக இருக்கும். வாங்க பார்ப்போம். செப்பலை கழட்டிடலாமா? செப்பலை கழட்டிடலாமா? வலிக்கிருச்சுன்னு இருங்க, எதுக்கு செப்பலை கழட்டிக்கிறேன். ஏன்னா செப்பல் வந்து உங்களுக்கு வழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷூன்னா பரவாயில்ல, செப்பல் தான் போட்டிருக்கிறேன். அதனால் செப்பல் கழட்டிட்டு ஏறுறோம். வாங்க எல்லோரும் வாங்க. அம்மா இங்க பாருங்க, நம்ம ஏறுறாரு. நாங்க ஒரு ஃபாரஸ்ட்குள்ள வந்தா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். பார்த்தா ஒரு ஃபாரஸ்ட்காரங்களோட டென்ட் ஹவுஸ் ஆமா. அவங்க வந்தா திட்டு வாங்குவோம். ஆனா நாங்க அவங்களுக்கே தெரியாம மேல வந்து இருக்கோம். நம்ம மாமா பாருங்க ஜாலியா நின்று இருக்காரு. தரமா இருக்குங்க இடம் சூப்பரா இருக்கு. செமையா கட்டியிருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங்கான மூங்கிலாம் வச்சு கட்டியிருக்காங்க. யாரோ இங்க தங்கி இருக்காங்க, யாருன்னு தெரியல. நம்ம பையன் பாருங்க கீழே இறங்கிட்டு இருக்கான். சரி, நம்மளும் கீழே போலாமா? இறங்குறத ஒரு டாஸ்க் இருக்கு. டாஸ்க் ரொம்ப பெரிய டாஸ்க். பாத்துக்குங்க. பாருங்க, நம்ம நேரம் வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த சோலையூர் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு, சோலையூர் ரோடு ஸ்ட்ரைட்டாக வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு லெஃப்ட். இந்த லெஃப்ட் நேராக போனீங்கன்னா மூலகங்கள்னு சொல்லி ஒரு ஊர் வரும். ஒன்று இல்லை, சேஞ்ச் இல்லை, மூலகங்கள்னு சொல்லி ஒரு ஊர் வரும். அந்த ஊருக்குள்ளே தான் இப்போ நம்ம போகிறோம். அது வந்து நம்ம வந்து கேரளா ஆனைக்கட்டி மன்னார்காட் எல்லாமே டெட் எண்டு. அதுக்கப்புறம் ஊர் கிடையாது, அதுதான் டெட் எண்டு. அது ஒரு சின்ன கிராமம். அதுக்கப்புறம் டெட் எண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டு உள்ளே போகிறோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம். யாருமே இதுவரை பார்த்துருக்க மாட்டாங்க, யாரும் போனதில்லை. நம்ம தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். நீங்களும் போவாங்க, எப்படி இருக்கு பாருங்க. இங்க பாருங்க வியூ எப்படி இருக்கு, தரமா இருக்கா? ஃபுல்லா மிஸ்டா எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஃபுல்லா ஆஃப் ரோட் गाइस. நல்ல ஒரு ஆஃப் ரோட் ஹிமாலயனோ அட்வென்ச்சரோ இருந்துச்சுன்னு வைங்க, பட்டாய் கலப்பலாம். இப்பெல்லாம் எடுத்து வந்தீங்கன்னா ஜாலியாக போகலாம். ஃபேமிலியோட வந்தீங்கன்னா பாருங்க எப்படி போகிறேன். பூச்சி லோட் பண்ணிட்டு போகலாம் ஜாலியாக. நீங்கள் கப்பிள்ஸோட வந்துட்டு அதெல்லாம் செம ஸ்பாட்டு. அங்கே பாருங்க மாமா நின்று இருக்காரு. அதுதான் எங்கள் மாமா, அது தம்பி, மாமா தம்பி எல்லாம் ஜாலியாக இடம் இருக்கு பாருங்க. ஃபுட்பால் விளையாடலாம்னு நினைக்கிறேன். பால் அடிச்சு வந்துருந்தா வீடியோ வந்து பாருங்க, மூலகங்கள் அப்படிங்கிற ஒரு இடம். இந்த ஊருக்கு பேர் வந்து மூலகங்கள்.
அதாவது இப்போ அந்த இடத்துல அது ஒரு மலையா பாருங்க, சுற்றி மலை தான் பாருங்க. இந்த சைடு மலை, இந்த சைடு மலை, இந்த சைடு கட்டி, இந்த சைடு மலை, இப்படி மலை பாருங்க. இது ஃபுல்லாகவே மலை தான். சரிங்களா? இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டு. சின்ன கிராமம், அழகான கிராமம், சூப்பராக இருக்கும். சுற்றி மலை. கொஞ்சம் வந்து நம்ம வர்ற மாதிரி இருந்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5:30க்கெலாம் இங்கேருந்து கிளம்பிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யானையெல்லாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் ஃபேமிலியோட வந்தீங்கனாலும் சேஃபாக இருக்கலாம், சேஃப்டியாக இருக்கும். 6-7 மணி ஆயிரம் யானை வரக்கு இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 5:30க்கெலாம் இங்கேருந்து கிளம்பிட்டோம்னா நம்ம கொஞ்சம் வீட்டுக்கு போகிறக்கு இங்கேருந்து இறங்கி போகிறதுலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரோடு வேறு கொஞ்சம் சின்ன ரோடாக இருக்கும். அதனால் வந்து காரு, டூ வீலர் இந்த மாதிரி வாங்க, சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணி கீழே பாருங்க பச்சை பசேல்னு சாப்பிட்டு பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி ஜாலியாக ஓகே. இப்போ வந்து இப்போ இந்த இடம் பார்த்தீங்கல்ல, இந்த லொக்கேஷன் ஃபுல்லாக லொக்கேஷன் காட்டிட்டியா, ஃபுல்லாக காட்டிட்டியா, நேராக நீங்கள் ஆனைக்கட்டி வந்துடுங்க. ஆனைக்கட்டியிலிருந்து சோலையூர்னு கேட்டிங்கன்னா சோலையூர் ரோடு வரும். சோலையூர் ரோட்லேருந்து மூலகங்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அந்த மூலகங்கள் ரோட்டில் லெஃப்ட்டில் இந்த இடத்துக்கு பேரே மூலகங்கள் தான். பாருங்கள், இந்த ரோடு இருக்குது. இந்த ரோடு வந்து டெட் எண்ட் இருக்குது. அந்த டெட் எண்டில் வந்து ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அங்கே ஃபுல்லாக இப்போ யானை இறங்குற இடம்னால இப்போ டைம் ஆயிடுச்சு. டைம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ எவ்வளோ ஆச்சுன்னா உங்களுக்கு 4 மணி ஆயிடுச்சு. ஒரு 5 மணிக்கெலாம் யானை இறங்கிடும். 4 போகுதா, அப்போ வந்து இன்னொரு நாளைக்கு அந்த இடத்துக்கு போயிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து குளிக்கிறக்க வேண்டியச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சோலையூரில் வந்து ஒரு ரிவர் ஒன்று இருக்குது, குளிக்கிற ஒரு இடம் இருக்குது, ஒரு ஃபால்ஸ் இருக்குது. சூப்பராக இருக்கும், அருமையாக ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம். அங்கே வந்து நம்ம போகிறக்க வேண்டி இந்த இடத்த நான் அவாய்ட் பண்ணுறேன். இன்னொரு டைம் நம்ம வரும்போது உங்களுக்கு வந்து அந்த யானை இறங்குற இடம், அந்த இந்த ஊரோட டெட் எண்ட், அதுக்கப்புறம் ஊரே கிடையாது. கேரளாக்குள்ளே வந்து சோலையூர் ஆனைக்கட்டியில் வந்து இந்த மாதிரி ஒரு இடம் நீங்கள் பார்த்துக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு இடம் வந்து இந்த லாஸ்ட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஊரும் கிடையாது. டெட் எண்ட் ஃபுல்லாக சுற்றி மலை இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஊர் கிடையாது. இந்த டெட் எண்டுக்கு வந்து அது போகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். வந்து சோலையூர் சித்தூர் ரிவர் போகிறோம். அங்கே போய் குளிக்க போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம். சரிங்களா? நீங்கள் அந்த ரிவர் காட்டுறேன். நீங்களும் வாங்க, எங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுங்கள். கூட்டிகிட்டு போய் அந்த இடம் காட்டுற பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலே ஒரு ஃபால்ஸ் வேறு இருக்குது சோலையூரில். அந்த ஃபால்ஸ் முடிஞ்சால் நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். புரியலான்னா கோச்சிக்காதீங்க. ஏன்னா இப்போ வந்து தெரியல, பயங்கர மழையாக இருக்குது. சப்போஸ் அந்த ஃபால்ஸில் போய் குளிக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். அப்படி இல்லாட்டி சித்தூர் ரிவர் இருக்குது. அந்த ரிவரில் வந்து ஃபேமிலியோட குளிச்சு வாக் பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப அன்சேஃப் கிடையாது, நல்ல ஃபுல் சேஃப்டியாக இருக்கும். சூப்பராக இருக்கும். அந்த இடம் வந்து உங்களுக்கு லொக்கேஷனும் வந்து கீழே வந்து போட்டுருவேன். சூப்பராக இருக்கும், நீங்கள் பாருங்கள். ஓகேவா? அந்த இடம் இப்போ நம்ம போக போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாங்கள் எல்லாம் கிளம்புறேன் பாருங்கள். அக்கா பொண்ணு, அக்கா பையன், சாரிங்க, அக்கா பையன். ஃபேமிலி தான். இந்த டைம் 4 பேர் வந்திருக்கோம். அடுத்த டைம் ஃபர்ஸ்ட் டைம்னால நாங்கள் தனியாக நாங்கள் வீடியோ ஆரம்பிச்சிருக்கோம். உடனே தெரியல, அப்போ நாங்கள் போட்டுட்டோம். உங்களோட முடிஞ்ச சப்போர்ட் நீங்கள் கொடுங்க. பண்ணுறதா இப்படி தான் இருப்போம் நாங்கள். அதுதான் ஜாலியாக இருப்போம். எங்கள் ஃபேமிலியே ஜாலியாக இருப்போம். நாங்கள் போடுவோம். நான் கிளம்புறேன். எவ்வளோ சப்போர்ட் பண்றீங்களோ அவ்வளோ வீடியோஸ் பார்க்கலாம். ட்ரிப்பே ஃபேமிலிடா. ரிவர் போகிறோம். நீங்கள் வர்றீங்களா, பார்க்குறீங்களா? வாங்க. இந்த ஃபேமிலிடா. ரோடு வந்து வீடியோவில் வந்து நான் போட்டுருவேன். அந்த மூலகங்கள்
6-7 கிலோமீட்டர் ஃபுல் ஃபாரஸ்ட்டு யானை இறங்குற இடமா இருக்கும்.